ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சாம்பார் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான காய்கறிகள் வந்து ஆனியன், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய், அதுக்கப்புறம் வந்து கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மிளகாவும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஆயிலில் வந்து வதக்கிக்கலாம். எல்லா காய்கறியும் தனியாக வந்து நம்ம வந்து இப்போ வந்து வதக்கிக்கலாம். இதிலே வந்து ஆயிலில் வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு ஒரு 50% வேகிற மாதிரி நம்ம வந்து வதக்கிக்கணும். அரிசி வந்து இப்போ வந்து 1.5 கிளாஸ் அரிசினா வந்து 1 கிளாஸ் வந்து பருப்பு இருக்கிற மாதிரி நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம வந்து புளி கரைசல் வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து தண்ணி வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ 2 கிளாஸ் அரிசினா 4 கிளாஸ் வந்து வாட்டர் வைப்போமா, 1 கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து காய்க்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து இப்போ வந்து மஞ்சள், காரத்துக்கு வந்து வத்தப்பொடி, அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பொடி, உப்பு, அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் எல்லாமே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூடி இதை வந்து அரைச்சி நம்ம வந்து ஆட் பண்ணணும். இதில் நல்லா நிறையவே தேங்காய் வந்து துருவல் வந்து போட்டுக்கலாம், அரைச்சது. இப்போ வந்து விசில் வச்சுக்கோங்க, நல்ல குலைவாக இருக்கிற மாதிரி. 1 part ரைஸ் நல்லா வந்து வெந்து குழஞ்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களே அந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் என்ன சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.